பாய் வீட்டில் மட்டும்தான் நெய் சோறு தால்ச்சாலாம் செய்வாங்களா? எல்லாருமே செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி தான். அதுக்கு ஃபஸ்ட்டே தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரிசியை வந்து ஊற போட்டுட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய், கோகோனட் ஆயில் 3 சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எது தேவையோ அது நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தயிரும் சேர்த்து அதையும் வதக்கிடணும். தேங்காய் பால் திக்காக ஆட் பண்ணாமல் தண்ணியாக ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் வரும். சில பேர் தேங்காய் பாலை வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா தான் ரைஸ் போடுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே ரைஸ் போட்டு தான் மூடி வச்சுடுவேன். தேங்காய் பால் மட்டும் தனியாக கொதிச்சா நல்லாவே இருக்காது. மல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் போட்டு அதை ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். தால்ச்சாக்கு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 2மே எடுத்துப்பேன் ஈக்குவல் குவான்டிட்டியில். அது கூடயே நான் எலும்பையும் போட்டு குக்கரில் வச்சுடுவேன். எலும்பும் நல்லா வெந்து போயிடணும். அதுக்கப்புறமா பருப்பும் ரொம்ப குழையாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நான் எடுத்துடுவேன். கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி தான் தால்ச்சாவுக்குமே தாளிக்கணும். வெங்காயம், தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா மட்டும் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கட்டி தேங்காய் பாலும் அப்புறமா கொஞ்சம் தண்ணியும் கலந்தனா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும். புளியை கொஞ்சம் கரைச்சி அதில் வந்து தால்ச்சாவில் வந்து ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடணும். அவ்வளோதான். கொதித்து வந்துச்சுன்னா தால்ச்சாவும் ரெடி ஆகிடுமா. அதுக்கப்புறமா ஈரலுக்கு வந்து நான் தக்காளி போட மாட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாய்த்தூள் போட்டுட்டு பெப்பர் போட்டு இறக்கிட்டேன். ஈரல் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கட்டியாக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலோடு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஈரலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் 65 பண்ணிவிட்டு ஒரு லெசி போட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கொடுக்குறதுக்காக நான் ட்ரெயின் ஏறிட்டேன். அவங்க சாப்பிடும்போது நம்ம அலையிற செய்கிற கஷ்டம் எல்லாமே மறைஞ்சிடும்.